ஜூரிஸ்ப்ருடென்ஸில் இருக்க MCQs இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷெட்யூல் எக்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் காம்ப்ரைஸ். ஆப்ஷன் ஏ, லிஸ்ட் ஆஃப் இன்க்யூரபிள் டிசீஸ், கைட்லைன்ஸ் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஜெனரிக் ட்ரக்ஸ், நன் ஆஃப் தி அபோவ். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எக்ஸ்னா என்ன? லிஸ்ட் ஆஃப் நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ஷெட்யூல் எக்ஸில் வரும். ஸோ இங்கே வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ் இங்கே ஆப்ஷன்ஸில் இல்லையே. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர். லிஸ்ட் ஆஃப் இன்க்யூரபிள் டிசீஸ், லிஸ்ட் ஆஃப் இன்க்யூரபிள் டிசீஸ் என்ன ஷெட்யூலில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஜே. ஷெட்யூல் ஜே தான் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் இன்க்யூரபிள் டிசீஸ். கைட்லைன்ஸ் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்துட்டு ஷெட்யூல் ஒய். கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்துட்டு ஷெட்யூல் ஒய். அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்துட்டு ஷெட்யூல் டபிள்யூ. ஓகேங்களா? ஷெட்யூல் எக்ஸ் வந்துட்டு நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ். இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாமே வந்துட்டு கட்டாயம் நீங்கள் படித்து ஞாபகம் வச்சு தான் ஆகும். இந்த ஷெட்யூல்ஸ்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஷெட்யூல் எக்ஸ்னால் என்ன? நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ். இங்கே இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர். ஓகே, ஃபார் லைசன்ஸ் கிராண்டட் டு செல் பை ரீட்டைல் ட்ரக்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் சி அண்ட் C1 ட்ரக்ஸ் ஃபார்ம் நம்பர் ரெக்வயர் இஸ். அதாவது ஷெட்யூல் சி அண்ட் C1ல் இருக்கக்கூடிய ட்ரக்ஸை விற்கிறதுக்கு எந்த ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணணும்? ஒரு ரீட்டைல் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபார்ம் எழுதி ஃபில் பண்ணி கொடுத்தாக்கா ஷெட்யூல் சி அண்ட் C1ல் இருக்கக்கூடிய ட்ரக்ஸை வந்துட்டு நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, ஷெட்யூல் சி அண்ட் C1 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் சி அண்ட் C1ல் வந்துட்டு பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஷெட்யூல் ஷீயில் வந்துட்டு பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போ சிக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின், சீரா, பெனிசிலின், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஷெட்யூல் சிக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதுவே ஷெட்யூல் C1க்கு வந்துட்டு டிஜிட்டாலிஸ், எர்காட், ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸை விற்கிறதுக்கு ஒரு ரீட்டைல் ஃபார்மசி ஓப்பன் பண்ணக்கூடியவர் எந்த ஃபார்ம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதில் வந்து என்னென்ன ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ்? ஃபார்ம் 20, ஃபார்ம் 25, ஃபார்ம் 21A, ஃபார்ம் 21. இதுக்கான ஆன்சர் வந்து ஃபார்ம் 21. ஃபார்ம் 21 எழுதி கொடுத்தா தான் ஷெட்யூல் சி அண்ட் C1 ட்ரக்ஸை வந்துட்டு அவங்க ரீட்டைல் ஃபார்மசி வந்துட்டு செல் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இன் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் ஆல் ஃபாலோயிங் ஆர் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் எக்ஸப்ட். இதில் எல்லாருமே எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் தான், ஒருத்தரை தவிர. இதுதான் கொஸ்டின். யார் அந்த ஒருத்தர் அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டேட், தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் அனலிஸ்ட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் பேரண்டல் ப்ரிப்பரேஷன் இன் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மினிமம் ஏரியா ரெக்வயர்ட் இஸ். ஃபார் பேரண்டல் ப்ரிப்பரேஷன் இன் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மினிமம் ஏரியா ரெக்வயர்ட் இஸ். ஆப்ஷன்ஸ் 250 ஸ்கொயர் மீட்டர், 350 ஸ்கொயர் மீட்டர், 400 ஸ்கொயர் மீட்டர், 150 ஸ்கொயர் மீட்டர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 250 ஸ்கொயர் மீட்டர். ஒரு பேரண்டல் ப்ரிப்பரேஷன் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கு மினிமம் ரெக்வயர்ட் ஏரியா என்ன? 250 ஸ்கொயர் மீட்டர்ஸ். நெக்ஸ்ட், ஆஸ் பர் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஷெட்யூல் என் இஸ் ரிலேட்டட் வித். ஷெட்யூல் என்னா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. லிஸ்ட் ஆஃப் மேக்ஸிமம் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட்லி ரன்னிங் எ ஃபார்மசி, ஏரியா ஃபார் ஓப்பனிங் ரீட்டைல் ஃபார்மசி, லிஸ்ட் ஆஃப் மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட்லி ரன்னிங் ஃபார்மசி, ஏரியா ரெக்வயர்ட் டு ஓப்பன் ஹோல்சேல் ட்ரக் ஸ்டோர். ஷெட்யூல் என்னா என்ன அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் டு ரன் எ ஃபார்மசி. லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ் டு ரன் எ ஃபார்மசி. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். ஷெட்யூல் என்னன்னா என்ன? லிஸ்ட் ஆஃப் மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட்லி ரன்னிங். ஒரு ஃபார்மசியை ரன் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டிய தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், பொருட்கள் பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ஷெட்யூல் என். ஓகேங்களா? ஷெட்யூல் என்னா லிஸ்ட் ஆஃப் மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட்லி ரன்னிங் ஃபார்மசி. இந்த எல்லா ஷெட்யூல்ஸையும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, ஆஸ் பர் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ஷெட்யூல் FF இஸ் ரிலேட்டட் வித். ஆப்ஷன்ஸ்: பேரண்டல் ப்ரிப்பரேஷன், ஆயின்மெண்ட் ஃபார்முலேஷன், ஸ்கின் காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷன், ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஷெட்யூல் FFல எந்த லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வருது அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் டி, ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன் தான் ஆன்சர். இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் எந்த இயர்
நம்ம படித்தோம் 1940. அப்பப்போ நீங்கள் அந்த ஆக்ட் எங்கெங்கெல்லாம் அந்த கொஸ்டின்ஸோ இல்லை அந்த ஆக்டை பற்றி நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அது எந்த இயர் அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ், மேஜிக் ரெமிடிஸ், பாய்சன்ஸ் ஆக்ட், ஃபார்மசி ஆக்ட், இந்த மாதிரி இந்த ஆக்ட்ஸ்லாம் எந்த இயரில் ஃப்ரேம் பண்ணாங்க, கமிட்டி மெம்பர்ஸ் யார், இந்த ஷெட்யூல்ஸ் எந்தெந்த ஷெட்யூல்ஸ், என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ப்ரொஹிபிட்டட் டு பி இம்போர்ட்டட்? ஆப்ஷன் ஏ டாய்லெட் ப்ரிப்பரேஷன், ஆப்ஷன் பி ஆயுர்வேதிக் ட்ரக்ஸ், ஆப்ஷன் சி ஷெட்யூல் சி அண்ட் ஜி ட்ரக்ஸ், ஆப்ஷன் டி misbranded drugs. Which of the following is prohibited to be imported? Option D misbranded drugs தான் வந்துட்டு ஆன்சர். அதெல்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு தடை செய்யப்பட்டது. நெக்ஸ்ட். Hatch-Waxman Act is related to banned drugs, over the counter drugs, dangerous drugs act, spurious drugs act. Next. Hatch-Waxman is spurious drugs act. Next. First edition of Indian Pharmacopoeia was published in. Indian Pharmacopoeia first edition எப்போ publish பண்ணாங்க அப்படின்றது தான் question. Option A 1955, Option B 1948, Option C 1940, Option D 1968. Option A 1955 தான் answer. 1955 தான் Indian Pharmacopoeia first edition was published. 1955 Indian Pharmacopoeia. ஓகேவா? Next. Cocoa, opium and hemp comes under which act? Option A Dangerous Drugs Act, Option B Spurious Drugs Act, Option C Poisonous Act, Option D Insecticide Act. Option A Dangerous Drug Act. Cocoa, opium and hemp. Next question. Pharmacy Council of India is reconstituted. எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அதை இது பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் எவ்ரி 3 years, every 5 years, every 7 years, every 2 years. Correct answer is every 5 years. Every 5 years once Pharmacy Council of India is reconstituted. In phase 2 trial, following number of patients should be studied. Phase 2 trial number of patients to be studied எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் ஏ 25 patients, ஆப்ஷன் பி 150 patients, ஆப்ஷன் சி 10 to 12 patients, ஆப்ஷன் டி 150 to 200 patients, ஆப்ஷன் சி 10 to 12 patients. ஸ்டடி பாப்புலேஷன் வந்து 10 to 12 patients தான் வந்துட்டு phase 2 clinical trial. Next. Pack size of a drug is covered under. Pack size of a drug is covered under Schedule R, Schedule M, Schedule P1, Schedule C. Correct answer is Schedule P1. Pack size of a drug is covered under Schedule P1. Okay. அப்போ Schedule R na என்ன? Schedule R na என்னன்னா Standards for Mechanical Contraceptives. Schedule M na என்னன்னா Schedule M is GMP requirements for factory premises. Schedule P1 தான் வந்துட்டு pack size of drugs. Schedule C வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி biological and special products. அப்பப்போ எல்லா ஷெட்யூல்ஸும் நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் அந்த ஷெட்யூல்ஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட். பர்பஸ் ஆஃப் phase 3 clinical trial is. Options. Option A to determine maximum tolerated dose in humans, pharmacodynamics effect, adverse effect. Option B determine possible therapeutic uses, effective dose range. Option C efficacy and safety of drug in large number of patients. Option D long time adverse effects after marketing a drug. Sorry, the spelling mistake ஆயிடுச்சு, அது after. ஓகே, phase 3 ஓட பர்பஸ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். phase 2ல் வந்துட்டு நம்ம எவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்த்தோம்? சேஃப்டி அண்ட் எஃபிகேசி வந்துட்டு 10 to 12 பேஷண்ட்ஸில் வந்துட்டு ஸ்டடி பண்ணுறது தான் வந்துட்டு phase 2. இதுவே சேஃப்டி அண்ட் எஃபிகேசி ஆஃப் ட்ரக்குன்ட்டு அதிக அளவில் ஒரு 500 பேஷண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டடி பண்ணுறது தான் வந்துட்டு phase 3. இதே சேஃப்டி அண்ட் எஃபிகேசி தான். சேஃப்டி அண்ட் எஃபிகேசி இன் ஸ்மாலர் பாப்புலேஷன்ஸ், அதாவது 10 to 12
பேஷண்ட்ஸ் வச்சு ஸ்டடி பண்ணுறது phase 2, phase 3ல up to 500 patients. ஓகே, பேட்டன்ட் ஆக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன், பேட்டன்ட் ஆக்ட் எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? ஆப்ஷன் ஏ 1970, 1975, 1969, 1974. பேட்டன்ட் ஆக்ட் இஸ் 1970. பேட்டன்ட் ஆக்ட் இஸ் established in 1970. Okay. For Schedule X drug, use of human beings special labeling requirement require is symbol X given in red, symbol N is red displayed on left top corner of the label, symbol N displayed on the left corner of the left top corner of the label, symbol H displayed on the right top corner of the label. Okay. Schedule X na enna? List of narcotic and psychotropic drugs. Schedule S na enna? Narcotic and psychotropic drugs. Okay. இதில் என்ன ஸ்பெஷல் லேபிள் இருக்குன்னா, symbol N is red displayed on the left corner of the label. லேபிளோட லெஃப்ட் கார்னரில் ரெட் கலரில் N, அதாவது நார்கோட்டிக்ஸ் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். சிம்பிள் N in is red displayed on the left top corner of the label. லெஃப்ட் சைட் கார்னரில் ரெட் கலரில் N அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். எதுக்கு? ஷெட்யூல் எக்ஸ். ஷெட்யூல் எக்ஸ்னால் என்னது? லிஸ்ட் ஆஃப் நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட், ஆஸ்பிரின் சோடியம் கம்ஸ் அண்டர். ஆஸ்பிரின் சோடியம் எந்த ஷெட்யூல் கடியில் வருது? ஷெட்யூல் எக்ஸ், ஷெட்யூல் ஒய், ஷெட்யூல் ஹச், ஷெட்யூல் சி. ஆஸ்பிரின் சோடியம் ஷெட்யூல் ஹச், ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ எல்லா ஷெட்யூல்ஸும் இன்னொரு தடவை நம்ம ரிகால் பண்ணுவோம். ஷெட்யூல் எக்ஸ்னா என்ன? நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ். ஷெட்யூல் ஒய்னா வந்துட்டு கைட்லைன்ஸ் ஆன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கான கைட்லைன்ஸ். நெக்ஸ்ட், ஷெட்யூல் ஹச்னா என்னது? ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். ஷெட்யூல் சினா நம்ம முன்னாடி இதையும் பார்த்தோம், பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். சரியா? ஷெட்யூல் ஹச்னா வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸில் தான் வந்துட்டு இந்த ஆஸ்பிரின் சோடியம் வந்துட்டு வருது. ஓகே, ஷெட்யூல் டேஷ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் இன்க்ளூட்ஸ் requirements and guidelines on clinical trials for import and manufacturing of new drugs. Clinical trials for import and manufacturing of new drugs. இப்போ தான் போன கொஸ்டினில் கூட நம்ம பார்த்தோம், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எந்த ஷெட்யூலில் வரும்? ஷெட்யூல் ஒய் இல்லையா? கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஷெட்யூல் ஒய். ரைட். இப்போது ஷெட்யூல் டபிள்யூனா என்ன? ஷெட்யூல் டபிள்யூ வந்துட்டு ஜெனரிக் நேம்ஸ் வரக்கூடியது தான் வந்துட்டு ஷெட்யூல் டபிள்யூ. ஷெட்யூல் எக்ஸும் நம்ம போன கொஸ்டினில் பார்த்தோம், நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட், ஷெட்யூல் கே. கேனா என்னென்னா சர்டைன் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் ஷெட்யூல் கே. அது ஷெட்யூல் எக்ஸும் ஒய்யும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் டபிள்யூ அண்ட் கே தான் புதுசு. டபிள்யூனா என்ன? ஜெனரிக் நேம்ஸில் வரக்கூடிய ட்ரக் லிஸ்ட்டு. அண்ட் கே இஸ் ஃபார் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் ஷெட்யூல்ஸை ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது நமக்கு தரவாக நிற்கும். ஓகே, நெக்ஸ்ட், எக்ஸாம்பிள் ஆஃப் ஷெட்யூல் ஜி ட்ரக்ஸ். ஷெட்யூல் ஜி ட்ரக்ஸ்னால் என்ன? சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் அண்டர் மெடிக்கல் சூப்பர்வேஷன். இதுதான் வந்துட்டு ஷெட்யூல் ஜி, அண்டர் மெடிக்கல் சூப்பர்வேஷன். ஓகேங்களா? இப்போது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ மெட்ஃபார்மின், எனலாப்ரில், ஆஸ்பிரின் சோடியம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஸ்பிரின் சோடியம் நம்ம மேலே பார்த்தோம், எக்ஸாம்பிள் ஆஃப் ஷெட்யூல் ஹச் ட்ரக்ஸில் வந்துச்சு இல்லையா? ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸில். ஓகே, ஷெட்யூல் ஜி மெடிக்கல் சூப்பர்வேஷன். ஆப்ஷன் ஏ மெட்ஃபார்மின் தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஓகே, ட்ரக் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட். ட்ரக் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் எந்த இயர் அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 1954, 1956, 1969, 1947. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1954. இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் பார்த்தோம்? இயர் ரிலேட்டடாக பேட்டன்ட் ஆக்ட் எந்த இயர்னு பார்த்தோம், அது 1970. அதுக்கு முன்னாடி இந்தியன் ஃபார்மகோப்பியா எந்த இயர்னு பார்த்தோம், அது 1955. ஓகே, இப்போ வந்து ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் எந்த இயர் அப்படின்னா 1954. நெக்ஸ்ட், ஆஸ் பர் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஷெட்யூல் டி ஸ்டேட்டட் அபவுட். ஷெட்யூல் டீனா என்ன அப்படி சொல்லிட்டு
கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் requirements for factory premises for the manufacture of medical device, requirements for factory premises for the manufacture of homeopathic drugs, requirements for factory premises for the manufacture of Ayurveda, Siddha and Unani drugs, requirement of factory premises for the manufacture of allopathy drugs. Schedule T na enna அப்படின்னா requirements, அதாவது GMP good manufacturing practice of factory premises for Ayurveda, Siddha and Unani. Ayurveda, Siddha, Unani factory premises, requirements of factory premises for the manufacture of Ayurveda, Siddha, Unani. இதுதான் வந்து Schedule T ல வரக்கூடியது. Next, grant of license to manufacture a drug requires Form 23, Form 24, Form 25, Form 26. Grant of license to manufacture a drug requires Option C, Form 25. ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு எந்த ஃபார்ம் எழுதி கொடுக்கணும்னா Form 25. ஓகே. லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் which should be used by patient under medical supervision is covered under dash as per Drugs and Cosmetics Act. ஓகே. இந்த ஷெட்யூலை நம்ம இப்போ தான் 2 கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். மெடிக்கல் சூப்பர்விஷன் கீழே எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ஸ், லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வந்துட்டு எந்த ஷெட்யூல் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஷெட்யூலுக்கு தான் இப்போ நம்ம மேலே மெட்ஃபார்மின் எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். என்னது? ஷெட்யூல் G இஸ் தி ஆன்சர். ஷெட்யூல் G. ஓகேவா? ஷெட்யூல் G இஸ் த லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் should be taken under medical supervision. And Schedule K na என்னன்னு பார்க்கலாம். Schedule K is certain provisions regarding manufacturing. Certain provisions regarding manufacturing. Schedule A na proforma forms 1 to 50, அதாவது அப்ளிகேஷன், ரிஷ்யூ, ரினேவல், இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு ஷெட்யூல் ஏ. அண்ட் ஷெட்யூல் ஜே இஸ் ட்ரக் ஷுட் நாட் கிளைம் தி க்யூர். இந்த ஷெட்யூல் ஜேவும் கேவும் ஷெட்யூல் கே, ஜே அண்ட் ஜி வந்துட்டு நம்ம மேலே பார்த்துட்டோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் ஏ தான் வந்துட்டு புதுசு. பெர்ஃபார்மா ஃபார்ம்ஸ் 1லேருந்து 50 வரைக்கும் கொடுக்குற பெர்ஃபார்மா ஃபார்ம்ஸ், அதாவது அப்ளிகேஷன், இஷ்யூஸ், ரினியூவல், இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் இருக்கக்கூடியது தான் ஷெட்யூல் ஏ. நெக்ஸ்ட், பயாலஜிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தி ஷெட்யூல். இந்த கொஸ்டினும் நம்ம அடிக்கடி இப்போ பார்த்துட்டோம். ஷெட்யூல் சி அண்ட் C1. ஷெட்யூல் சி அண்ட் C1 தான் என்னது? பயாலஜிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம்? வேக்சின்ஸ், பெனிசிலின், சீரா, டிஜிட்டாலிஸ், எர்காட், ஹார்மோன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. லிஸ்ட் ஆஃப் கோல் தார் கலர்ஸ் பெர்மிட்டட் டு பி யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக்ஸ் இஸ் கவர்ட் அண்டர் ஷெட்யூல் Q, ஷெட்யூல் G, ஷெட்யூல் J, ஷெட்யூல் I. இதுக்கான ஆன்சர் ஷெட்யூல் Q. A list of coal tar colors permitted to be used in cosmetics is covered under Schedule Q. Schedule J is related to GMP, good manufacturing practice. Option B, curable disease. Option C, list of disease and ailments which drug cannot claim. Option D, pack sizes of the drug. Schedule J வந்துட்டு என்ன? List of disease and ailments the drug should not claim to cure. இல்லையா? போன கொஸ்டின்லேயே நம்ம இந்த ஷெட்யூல் ஜேவும் படித்தோம். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பேக் சைஸ் ஆஃப் தி ட்ரக்ஸ் மேலே செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம். பேக் சைஸஸ் ஆஃப் தி ட்ரக் வந்துட்டு ஷெட்யூல் P1. ஓகே. இன்ஜெக்ஷன் சிரஞ்ச் அண்ட் நீடில்ஸ் ஆர் கவர்ட் அண்டர். இன்ஜெக்ஷன் சிரஞ்ச் அண்ட் நீடில்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் ஷெட்யூல் M, ஷெட்யூல் P, ஷெட்யூல் J, ஷெட்யூல் V. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஷெட்யூல் P. ஓகேங்களா? ஷெட்யூல் Pனா என்ன? லைஃப் பீரியட், எக்ஸ்பைரி ஆஃப் தி லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பைரி ஆஃப் தி ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இன்சுலின் வந்துட்டு 24 months தான் இல்லையா? ஸோ எக்ஸ்பைரி லைஃப் பீரியட் ஆஃப் தி ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் ஷெட்யூல் எம்னா என்ன? ஷெட்யூல் எம்னா அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் தி ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ். ஜேனா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஷுட் நாட் கிளைம் தி க்யூர். ஷெட்யூல் வி இப்போ புதுசாக பார்க்குறோம் இல்லையா? இது என்னென்னா
ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பேட்டன்ட் ஆர் ப்ரொப்ரியேட்ரி மெடிசன்ஸ். ப்ரொப்ரியேட்ரி மெடிசன்ஸ்க்கு வந்து ஷெட்யூல் வி, ஜெனரிக் மெடிசன்ஸ்க்கு வந்து எந்த ஷெட்யூல் பார்த்துருந்தோம், ஷெட்யூல் டபிள்யூ. ஓகேங்களா. இந்த லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு தனி வீடியோ பார்ப்போம், எந்தெந்த ஷெட்யூல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு வீடியோ போடுறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் என் ஸ்டேட்ஸ். ஷெட்யூல் என்னா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. லிஸ்ட் ஆஃப் மினிமம் எக்யூப்மெண்ட் ஃபார் எஃபிஷியன்ட் ரன்னிங் ஆஃப் ஃபார்மசி, லிஸ்ட் ஆஃப் மினிமம் எக்யூப்மெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக், requirement of factory premises and hygienic condition to be compiled, standards of cosmetics. இந்த கொஸ்டினும் நம்ம மேலே பார்த்தோம். ஷெட்யூல் என் என்னன்னா மினிமம் எக்யூப்மெண்ட் ஃபார் எஃபிஷியன்ட் ரன்னிங் ஏ ஃபார்மசி. ஒரு ஃபார்மசியை ரன் பண்ணுறதுக்கு குறைந்த அளவு எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு ஷெட்யூல் என். ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா கம்ப்ரைசஸ் டேஷ் மெம்பர்ஸ் ஃப்ரம் AICTE and UGC. Options 5, 3, 2, 1. Correct answer is option D, 1. One member from AICTE and UGC. Okay. Proforma for sending memorandum is included in which schedule? Option A, FF, Q, A and J. Okay, FF na நம்ம என்ன பார்த்தோம், schedule FF is for ophthalmic preparations and schedule Q is for coal tar colors used in cosmetics. அதுவும் நம்ம பார்த்தோம். ஷெட்யூல் ஏனா என்னென்னா ப்ரொஃபார்மா 1 to 50 நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ளிகேஷன் இஷ்யூ ரெனியூவல் இந்த மாதிரி இருக்கலாம் ஷெட்யூல் ஏ. அண்ட் ஷெட்யூல் ஜே இஸ் ஃபார் நான் க்யூரபிள் டிசீஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ப்ரொஃபார்மா ஃபார் சென்டிங் மெமோரண்டம் இன்க்ளூடட் இன் விச் ஷெட்யூல்? ஆப்ஷன் ஏ, சாரி ஷெட்யூல் ஏ. ஓகே. டேட்டால் கம்ஸ் அண்டர் விச் ஷெட்யூல்? ஷெட்யூல் ஓ, சி, ஜே அண்ட் ஏ. ஓகே, ஷெட்யூல் ஓ தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஷெட்யூல் ஓவில் என்னென்ன வரும்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ். டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் வரதுலாம் வந்துட்டு ஷெட்யூல் ஓவில் வரும். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபீனால், ஆல்கஹால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ டெட்டால் கம்ஸ் அண்டர் ஷெட்யூல் ஓ. ஷெட்யூல் சி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஷெட்யூல் ஜே இஸ் to claim non-curable disease and schedule A is proforma forms. ஓகேங்களா.